ஹாய் ஆல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி ஒர்க் தான். ஓகேங்களா, ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஜர்தோசி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் இப்போ கையில் வச்சுருக்கல, இதுதான் வந்து சாதி சர்தோசி. ஓகேங்களா, சர்தோசியில் 3 டைப் இருக்குது: சாதி, நக்ஷி, கோரா. நான் இப்போ 2 தான் வச்சுருக்கேன், என்கிட்ட கோரா இல்லை. ஓகேங்களா, இதை இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், மெலிசா அப்படியே இருக்குது பாருங்கள், அது கம்பி மாதிரி இருக்கிறது தான் சாதி சர்தோசி. பக்கத்தில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறது நக்ஷி. ஓகேங்களா, இது நக்ஷி. இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிறது தான் சாதி சர்தோசி. ரெண்டுமே இதில் சாதி சர்தோசி, பக்கத்தில் வச்சுருக்கிறது நக்ஷி. ஓகேங்களா, கலர்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் வச்சு. இப்போது 0. அந்த சென்டிமீட்டர் இருக்குல்ல, அதுலேருந்து நான் இப்போ 2க்கு வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 2 அதில் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் 2 கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரே அளவுக்கு 2ன்னு எதுக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போது சுகர் பீடு, ஆன்டிக் பீடு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நம்ம போடுவோம். அது எல்லாமே ரா மெட்டீரியல் தான், அப்படியே எடுத்து போடுவோம். இதை அப்படி போட முடியாது. இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா, லைட்டாக. ஓகேங்களா, லைட்டாக இழுத்து விடணும். இப்போ பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இழுத்து காட்டுற பாருங்கள். இது ஃபுல்லாகவே கம்பி தான். கம்பி தான் அந்த நெருக்கமாக கொடுத்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை லைட்டாக நம்ம, ஏன்னா இது உள்ளேயே தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். நம்மளோட நீடலும் த்ரெட்டும் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகேங்களா, ஜர்தோசி உள்ளேயே தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதை. ஓகேங்களா, அந்த ஃப்ரிங்கை லைட்டாக இழுத்து விட்டால் போதும், ரொம்ப இழுத்து விட்டாலும் அப்படியே விளக்கமாக போயிடும். ஓகேங்களா, அப்படி பண்ணக்கூடாது, லைட்டாக. இப்போ மறுபடியும் நான் அதே இதில் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் இழுத்து காமிச்சதில் ஒன்றுத்தை நான் விட்டுட்டேன், எதுக்காகன்னு சொல்லிட்டு இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதே சைஸில் இன்னொன்றும் கட் பண்ணிக்கிறேன். இப்போது நார்மலாக இருக்கும்போது அது எந்த மாதிரியான சைஸில் இருக்குது, இப்போ கொஞ்சம் லைட்டாக அதை இழுத்து விட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நான் கரெக்டான சைஸ்க்கு 2த்தையும் நான் வெட்டிக்கிட்டேன். இப்போ லைட்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு உள்ளது இழுத்து எந்த அளவுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை பாருங்கள். கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் பிடிச்சி இழுத்து ரொம்பவும் கேப்பாக தெரியக்கூடாது, அதுவுமே அழகாக தெரியாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு அங்கே ஹோல்ஸ் நம்ம போடுறதுக்காக அந்த ஸ்ப்ரிங் இருக்குன்னா அதில் நம்மளுக்கு நீடில் பஞ்ச் பண்ணி அங்கே ஹோல்ஸ் போட்டு அதில் த்ரெட்டு நம்ம எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா, மற்ற எதுக்காகவும் கிடையாது. அதுக்காக தான் நம்ம அதை வந்து இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமே. மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுடலாம், ஜர்தோசியை பொறுத்த அளவுக்கு நம்ம அப்படியே போட முடியாது. அதனால தான் ஜர்தோசி ஒர்க்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஓகேங்களா, நம்ம நார்மலாக ஆரி ஒர்க்கில் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னாமே அந்த ஒர்க்கு கொஞ்சம் இப்போ நம்ம நார்மல் பட்ஜெட்டில் வாங்குறதை விட ரொம்ப காஸ்ட்லி தான். ஓகேங்களா, ஏன்னா அது வேலையும் டைமும் நம்மளுக்கு அதிகம். நம்ம கரெக்டாக அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும், இது மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் ஜர்தோசியில் ஒர்க் இருக்குது. இப்போ வந்து இது ஜர்தோசி நீடில். ஓகேங்களா, நாங்கள் துலிப் நீடில் 40 நம்பர் சைஸ்லேயும் போடலாம், 24 சைஸ்லேயும் போடலாம். ஜர்தோசி ஒர்க் துலிப் நீடில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜர்தோசி நீடில் ஹேண்டில் பண்ண வரலன்னா நீங்கள் 24 சைஸ் நீடில் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ 24 சைஸ் நீடில் வச்சு நான் ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஜர்தோசி நீடில் வச்சு நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, அயன் வுட் நீடில் வாங்கியிருக்கீங்களா, இதை வச்சு தான் நீங்கள் ஜர்தோசிக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு வராத பட்சத்தில் நீங்கள் துலிப் நீடிலில் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன்ல, அதனால் எனக்கு அது பத்தாது. ஏன்னா அதில் கொஞ்சம் தானே கேப் இருக்கும், அதனால் நான் வெட்டிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ தேவைப்படுற அளவுக்கு நான் இழுத்து விட்டுட்டு நான் வெட்டிக்கிறேன். ஓகேங்களா, அது 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன்னா அதை வச்சு நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா,
ஷூவிங் த்ரெட்டில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மேலே தூக்குனாப்பில் வச்சு போடக்கூடாது, ஓகேங்களா? நீடிலும் கிளாத்தும் டச் பண்ண மாதிரி இருக்கும்போது தான் நம்ம திருப்பணும், ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். 90 டிகிரியில் மட்டுமே பிடிங்க. ஏன்னா ஷூவிங் த்ரெட்டு கொஞ்சம் சிக்க தான் செய்யும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. நீங்கள் ஷூவிங் த்ரெட்டில் போடுறத விட லைலான் த்ரெட் இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும், ஓகேங்களா? நீங்கள் எப்போதுமே ரன்னிங் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம ஜர்தோசியை பொறுத்தளவுக்கு அது உள்ளேயே தான் அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த நீடில் கீழே பிடிச்சிருக்க மேலே பிடிச்சிருக்க நீடில் கீழே பிடிச்சிருக்க த்ரெட்டு ரெண்டுமே அது உள்ளே கவுதான்னு சொல்லிட்டு நம்மளோட கையில் தான் அது நம்மளுக்கு தெரியும். அதை நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும், ஓகேங்களா? லைட்டாக கொண்டு வரும்போது கொஞ்சம் கிராஸாக பிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுட்டு மறுபடியும் கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு எப்போதும் மாதிரி கொண்டு வாங்க, ஓகேங்களா? ரொம்ப பிடிச்சி அதை திருப்பி மேலே பிடிச்சி நல்லா நீட்டமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, எந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கு எப்படி போகுதுன்னு. நான் சொல்கிறத விட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரிய வரும், ஓகேங்களா? இப்போ நான் ஜர்தோசி நீடிலில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஜர்தோசி நீடில் எடுத்து அதில் ஜர்தோசியை நான் லோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான், அதையே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? லைட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே எடுக்கணும், ஓகேங்களா? ஒரு செயின் ஸ்டிச்சு அப்படியே கொண்டு வரணும். ரன்னிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் துளிப் நீடில்லையே போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ஜர்தோசி நீடிலில் ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கே இங்கே சிக்கிடுச்சா? விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ விட்டுட்டேன், நான் விட்டுட்டு மறுபடியும் நான் எடுக்கிறேன், ஓகேங்களா? லைட்டாக விட்டுடுங்க. ரொம்ப பிடிச்சா அப்படியே திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த இடமே ஸ்பாயில் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ இதில் போடுறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வருது. நான் எதுக்காக அதை நான் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றத நீங்களுமே தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ லைலான் த்ரெட்டில் போடும்போது இந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே அதில் வராது, ஓகேங்களா? இப்போ நான் இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? நான் மறுபடியும் இப்போ எனக்கு ஜர்தோசி தேவைப்படுது, அதனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், ரொம்பவும் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸ்ப்ரிங் ரொம்ப தனித்தனியாக தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு ஹோல்ஸ் தெரிகிற அளவுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது, லைட்டாக, ஓகேங்களா? இப்போது நான் லைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்து லைலான் த்ரெட்டில் நான் எப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைலான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். அது ஒயிட் கலர் அந்த கிளாத் கலர்லேயே இருக்கனால உங்களுக்கு தெரில. நான் இப்போ லாக் ஸ்டிச் போடுறல பாருங்கள். இப்போ எடுத்துக்கிட்டேன், ஜர்தோசியை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ இதில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும், ஓகேங்களா? ஒரு பஞ்ச் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்தால் வந்துடும். இப்போ தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஷூவிங் த்ரெட்டில் போட்டதுக்கும் இப்போ லைலான் த்ரெட்டில் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்தீங்களா? நான் இப்போ டக்கு டக்குன்னு போடுறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு பெண்ட் அதாவது நம்ம டர்னிங் கொடுத்து எடுத்தால் வந்துடும். அது உங்கள்கிட்ட லைலான் த்ரெட் இருந்துச்சுன்னா லைலான் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஷூவிங் த்ரெட் இருந்துச்சுன்னா ஷூவிங் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். ஆனால் ஷூவிங் த்ரெட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணுறதுனால அதில் தேவைப்படுற அளவுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதில் கொஞ்சம் பிசர் இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரிங்கு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஹோல்ஸ் நல்லா தெரிகிற அளவுக்கு கரெக்டான ஹோல்ஸ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச்சில் குட்டியாக கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க, பெருசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஜர்தோசி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் எந்த மாதிரி பண்ணோமோ அதே மாதிரி தான் அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைலான் த்ரெட் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ மேம்.